குர்ஆன்ல தேனிகளை பற்றி சொல்லப்படுது. அது எப்படிப்பட்ட வசனம் அப்படின்னா, நீ மலைகளிலும் மரங்களிலும் இன்னும் மனிதர்கள் கட்டக்கூடிய கட்டடங்களில் கூட என்ன செஞ்சுக்கலாம், கூடு கட்டிக்கொள்ளலாம். அதே போல கனிகளிலிருந்தும் மலர்களிலிருந்தும் என்ன செஞ்சுக்கிறோம், நீ அருந்திக்கொள்ள உணவு அருந்திக் கொள்ளலாம் அப்படின்னு அந்த வசனம் வந்துட்டு, அது அருந்தக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, அதை பற்றி இறைவன் சொல்றாங்க. அது வயிற்றிலே பல்வேறு வெவ்வேறு நிறங்களுடைய ஒரு பானம் வெளியாகுது. அந்த தேனிலிருந்து என்ன ஆகுதான், ஒரு பானம் வெளியாகுது. அது மனிதர்களுக்கு ஃபீஹி சிஃபாஉல் லின்னாஸ், அதில் மனிதர்களுக்கு நிவாரணம் உள்ளது. இன்ன ஃபி தாலிக லஆயாத்தல் லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் சான்று இருக்கிறது. இதுதான் முக்கியம். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் சான்று இருக்கிறது. என்ன சான்று இருக்குது, இதில் புரியலையே அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, தேனை பற்றி இருக்கக்கூடிய இந்த விஷயம் பெரும்பாலான மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, மரத்திலிருந்து பூக்கக்கூடிய அந்த பூக்கள் இருக்குல்ல, அதுல இருந்து தான் தேன் கிடைக்குது. அதுல தான் தேன் என்ன செய்யுது, கலெக்ட் போயிட்டு ஒன்றா சேர்த்து தேனா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான பூல இருந்து தான் தேன் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அது பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்குது அப்படின்னா, மலர்களிலும் கனிகளில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை என்ன செய்யுது, தேனை உட்கொண்டு அது என்ன செய்யுது, அதில் வயிற்றில் போய் அது மாற்றம் அடைந்து இருக்கு. அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு திரவம் தான் தேன். தேன் என்ன அப்படின்னா, தேனுங்கிறது ஒரு பூலேருந்து வருது இல்லை, பலவிதமான மருத்துவ குணத்தோடு இருக்குது. அது பலவிதமான விஞ்ஞானிகள் இப்போ ஒத்துக்கிறாங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இது இதே விதமாக தான் இருக்கணும், இதனுடைய வார்த்தையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சான்றாக ஒரு சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நாம் அதை புரிந்து கொள்வோம். இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் 1400 வருடத்துக்கு முன்னதாகவே என்ன செய்யப்பட்டுருச்சு, குர்ஆன்ல சொல்லப்பட்டுருச்சு. அப்போ இதெல்லாம் ஏதோ மனிதனால் எழுதப்படுற விஷயம் இல்லை. இது அனைத்துமே இறைவனுடைய வார்த்தை என்று சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது சான்று. சரிங்களா? அப்படிப்பட்ட மக்களாக நம்ம வாழக்கூடிய வாக்கியத்தை இறைவன் ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.